அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த 7 நாட்களுக்கான ராசி பலன், அமாவாசைக்குள்ளே என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழப்போகுது அப்படின்னும், சித்திரை நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கான குணநலன் என்ன அப்படின்னும், சுவாதி நட்சத்திரத்தோட 1, 2 பாதத்துக்குரிய குணநலன் என்ன அப்படின்னும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னொன்று சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சித்திரை நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்குரிய குணநலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நட்சத்திரத்தோட அதிபதி செவ்வாய், ராசி அதிபதி புதன், நவாம்ச அதிபதி செவ்வாய். இவங்க மன உறுதி அதிகம் கொண்டவங்களாக இருப்பாங்க. எதிரிகள் அஞ்சுகிற அளவுக்கு வீரமும் விவேகமும் கொண்டவங்களாக இருப்பாங்க. நாட்டுப்பற்று மொழிப்பற்று அதிகம் கொண்ட நீங்கள் பெரியவர்களிடம் அதிக மரியாதை கொண்டவங்களாக இருப்பீங்க. எடுத்துக்கொண்ட காரியத்தை முடிக்கும் வரை ஓய மாட்டீங்க. கல்வியில் அதிக ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பீங்க. சிலருக்கு குடும்ப சூழ்நிலை காரணமாக படிப்பு பாதியில் தடைபடவும் வாய்ப்பு இருக்குது. பெற்றோர்களின் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நடப்பீங்க. ஒழுக்கமாக நடந்துக்குவீங்க. பிள்ளைகளையும் ஒழுக்கத்தோடு வளர்ப்பீங்க. குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக கடுமையாக உழைப்பீங்க. வாழ்க்கை துணையை மதித்து போற்றுபவர்களாக இருப்பீங்க. வாழ்க்கையின் அடித்தளத்தில் இருந்தாலும் கூட உங்களுடைய தீவிரமான உழைப்பின் காரணமாக உயர்நிலையை அடைஞ்சிருவீங்க. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு. அணிய வேண்டிய நவரத்தினம் பவளம். வழிபட வேண்டிய ஸ்தலங்கள் வைத்தீஸ்வரன் கோவில், திருவெண்காடு. மேலும் சுவாதி நட்சத்திரத்தின் குணநலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகு பகவானை அதிபதியாக கொண்ட நட்சத்திரங்களில் 2வது நட்சத்திரமாக வருவது சுவாதி நட்சத்திரம். துலாம் ராசியில் இடம்பெறும் சுவாதி நட்சத்திரம் ரொம்பவே பிரகாசமான நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் அன்பு மனமும் இரக்க சுபாவமும் கொண்டவங்களாக இருப்பீங்க. மற்றவர்களை வசீகரிக்கும் அளவுக்கு இளமை தோற்றமும் அழகும் கொண்டிருப்பீங்க. எப்போவுமே சுறுசுறுப்பாக காணப்படுவீங்க. பல துறைகள் சம்மந்தப்பட்ட நூல்களை படிக்கிறதுல ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பீங்க. அதன் காரணமாகவே பல துறைகளிலும் விவாதிக்கும் திறமை பெற்றவங்களாக திகழ்வீங்க. பல நூல்களை படிச்சிருந்தாலும் கூட தன்னடக்கத்தோடு இருப்பீங்க. தெய்வ நம்பிக்கை மிக்கவங்களாக இருப்பீங்க. தெய்வ அனுகிரகம் எப்போவுமே உங்களுக்கு பூரணமாக இருக்கும். உதவின்னு வருவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக செய்வீங்க. எதுலேயுமே அவசரப்பட்டு முடிவெடுக்க மாட்டீங்க. அரசாங்கத்தில் உயர் பொறுப்பில் இருக்கிறவங்களோட நட்பை பெற்றிருப்பீங்க. எந்த சூழ்நிலையிலும் ஒழுக்கம் தவற மாட்டீங்க. எடுத்துக்கொண்ட காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு செயல்படுவீங்க. பலர் கூடியிருக்கும் இடத்துல தனித்துவத்தோடு தேடுவீங்க. நீதி நேர்மையோடு நடந்துக்கணும்னு மற்றவங்களுக்கு சொல்கிறது போலவே நீங்களும் நடந்துக்குவீங்க. மற்றவங்க சொல்லும் கருத்துக்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. இது நல்லது எது கெட்டதுன்னு பகுத்து பார்த்து நடந்துக்குவீங்க. எங்கே எப்போது சுத்தமாக இருக்கணும்னு நினைப்பீங்க. கலைகளை ரசிக்கிறதுல ஆர்வம் கொண்டு இருப்பீங்க. நெருக்கடியான சந்தர்ப்பத்திலும் கூட மன உறுதியை இழக்க மாட்டீங்க. தன்மானத்துக்கும் சுய கௌரவத்துக்கும் மிகுந்த முக்கியத்துவம் தருவீங்க. எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் கூட சாமர்த்தியமாக தீர்த்துருவீங்க. மனைவி பிள்ளைகளிடம் அதிக அன்பு செலுத்துவீங்க. பெரியவர்களிடம் மரியாதையோடு நடந்துக்குவீங்க. வயதான பிறகும் கூட விளையாட்டு பிள்ளையாக நடந்துக்குவீங்க. குழந்தைகளுடன் இருக்கிறதையே விரும்புவீங்க. அக்கம் பக்கத்து வீடுகளில் உள்ள குழந்தைகளை கூட கவர்ந்துருவீங்க. நீங்கள் பிள்ளைகளின் முன்னேற்றத்துக்காக இரவு பகல் பார்க்காம உழைப்பீங்க. உறவினர்களிடம் அன்பாக நடந்துக்குவீங்க. சுவையான உணவு வகைகளை ரசித்து சாப்பிடுவீங்க. உங்கள் சுதந்திரத்தில் வெளிநபர்களை தலையிடுறத அனுமதிக்கவே மாட்டீங்க. மேலும் பாத வாரியான பலனை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலும் இந்த வாரத்துக்கான ராசி பலனை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும் வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையப்போகுது. ராசி அதிபதி சுக்கிரன் லாபாதிபதி சூரியனுடன் இணைந்து சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். பல்வேறு வளமான பலன்களை அடையும் யோகம் உண்டாகியிருக்கு. வாழ்க்கையில் மறக்க முடியாத இனிய நல்ல சம்பவங்கள்லாம் நடைபெற போகுது. கடந்த கால நெருக்கடிகள்லாம் குறைந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பூரிப்பும் உண்டாக போகுது. வருமானத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் அதுக்கான உதவிகளும் உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்க போகுது. வீடு தோட்டம் என அசையா சொத்துக்களின் சேர்க்கை மனதை மகிழ்விக்க போகுது. வியாபாரத்தில் செய்யும் முதலீடுகள் மறு முதலீடாக மாறப்போகுது. கடன் பிரச்சனைகள்லாம் கட்டுக்குள்ளே இருக்க போகுது. தொழிலில் உத்தியோகத்தில் நிலவிய பிரச்சனைகள்லாம் குறையும். அரசு வழி ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். சகோதர சகோதரியால் ஆதாயம் உண்டாக போகுது. பெண்களுக்கு புதிய பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் அதிகரிக்கும். சிலருக்கு தொழில் ரீதியாகவோ வேறு காரணத்துக்காகவோ வெளியூர் வெளிநாடு செல்ல நேரிடலாம். புதிய சொத்துக்கள் வாங்க ஏற்ற காலமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. நிலுவையில் உள்ள சம்பள பாக்கிகள்லாம் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அடமான பொருட்களை மீட்கவும் தேவையான பணமும் இந்த வாரம் கிடைக்க போகுது. மேலும் சிந்தித்து செயல்பட வேண்டிய வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்கிறத தவிர்க்கிடுதுங்க இந்த வாரம். பிள்ளைகளின் பிடிவாத போக்கு மனசஞ்சலம் தரும் உங்களுக்கு. சிலருக்கு தெய்வ பணிகளில் பங்கேற்கும் வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு.
உறவினர்கள் உதவியால் சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும். பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து மகிழும் வாய்ப்பு உங்களுக்கு இந்த வாரம் ஏற்பட போகுது. அலுவலகத்தில் சலுகைகளுடன் நிர்வாகத்தினரின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க போகுது. சக ஊழியர்கள் மதிப்பாங்க உங்களை. சிலருக்கு வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடலாம். வியாபாரத்தில் லாபம் ஓரளவு திருப்திகரமாக இருக்க போகுது. பணியாளர்களுக்காக செலவு செய்ய நேரிடலாம். வாடிக்கையாளர்களோட கனிவான அணுகுமுறை ரொம்ப அவசியம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனசில் அவ்வப்போது லேசான சோர்வு ஏற்படக்கூடும். வார இறுதியில் சோர்வு நீங்கி உற்சாகமாக காணப்பட போகிறீங்க. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பாள். மேலும் இந்த வாரம் சிறப்பான பலன்கள் சிலருக்கு கிடைக்கக்கூடும். சில இடங்களில் வேலையில் போராட்டமாக இருக்கும். சில இடங்களில் சவால் நிறைந்ததாக இருக்கும். உத்தியோக ரீதியாக புதிய பொறுப்புகள்லாம் இந்த வாரம் வரலாம் உங்களுக்கு. ஆனால் எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்திகள் கண்டிப்பாக வந்து சேரும். நல்லபடியாக நடக்கும். வியாபாரத்தில் லாபம் பெருகி கையிருப்பு அதிகரிக்கும். தொழிலை விரிவுபடுத்த தகுந்த நேரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் இருந்து வந்த போராட்டங்கள்லாம் இந்த வாரம் விலகும். பிள்ளைகளால் செலவுகள் அதிகரிக்கும். மேலும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் வேலையில் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். பதவியேற்றம் சம்பள மாற்றம் குறித்து பேச்சுவார்த்தைகள் நடக்கும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள்லாம் கை கொடுக்கும். தொழிலுக்கான பார்ட்னர்களை தேடும் நேரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. குடும்பத்தை பொறுத்தவரை மனக்குழப்பங்கள்லாம் தீர்ந்து குடும்பம் குதூகலமாக இருக்கும். பிள்ளைகளால் அன்பு அதிகரிக்கும். பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். குடும்பத்துக்காக சேமிப்பை உயர்த்துறதுல ஆர்வம் காட்டணும். நீங்கள் கலைத்துறையினர் வெளிநாட்டு வாய்ப்புகளை பெற போகிறாங்க. வியாபார முதலீடுகளில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் நீங்கள். மேலும் சந்திரனின் இடப்பெயர்ச்சி நன்மை தீமை கலந்த பலன்களை உங்களுக்கு கொண்டு வரப்போகுது. சனி 5ஆம் இடத்துல இருக்கிறதால பிள்ளைகளின் படிப்பு செலவுக்காக வங்கியில் கடன் பெற போகிறீங்க. மேலும் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதிய முதலீடுகளில் எச்சரிக்கையாக இறங்கணும். ஆன்லைன் சூதாட்டங்களில் ஈடுபடக்கூடாது. இந்த வாரம் துலாம் ராசிக்காரர்கள் தங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் மேன்மைக்காக பாடுபடணும். பண விஷயத்தில் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும். மேலும் பெரியோர்களின் ஆசி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இந்த வாரம் சந்திராஷ்டமம் கிடையாது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள். மேலும் இந்த வாரம் எதிலுமே தன்னம்பிக்கையோடு ஈடுபட்டு காரியங்களை வெற்றிகரமாக செஞ்சு முடிக்க போகிறீங்க. புதிய தொடர்புகள் மூலமாக மகிழ்ச்சி உண்டாக போகுது. முக்கிய நபர்களின் அறிமுகமும் நட்பும் உங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க. எதிர்பார்த்தபடி எல்லாம் நடந்தாலும் மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்ள நேரலாம். கவனமாக இருங்க. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது தான் நல்லது. பிள்ளைகளிடம் கவனமாக இருப்பதும் அன்பாக பேசுவதும் நல்லது. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க. தொழில் வியாபாரத்தில் வேகம் அதிகரிக்கும். உங்களுக்கு எதிர்பார்த்தபடி பொருட்களை அனுப்புறதுல இருந்த தாமதம் இந்த வாரம் நீங்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திடீர் பயணத்தை சந்திக்க நேரலாம். மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது நல்லது. புதிய வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு தக்க பலன் கிடைக்கும். பெண்களுக்கு மனசில் தன்னம்பிக்கையும் தைரியமும் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் திடீர் தடை தாமதம் ஏற்படலாம். மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. பெரியோர் ஆசிரியர் அரவணைப்பு உங்களுக்கு இருக்கும். மேலும் சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் எதிர்காலத்துக்கு தேவையான முறையான சேமிப்புகளுக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்ய போகிறீங்க. எதிரிகளின் இன்னல்கள் இருக்கும். இடம் தெரியாமல் போகும். கடின உழைப்பு உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். இருந்து வந்த நீண்ட நாள் வேலைகளை முழு மூச்சோடு முடிக்க போகிறீங்க. உங்களது பொருட்களின் மீது கூடுதல் கவனம் இருப்பது நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடும் போது கவனத்தோடு இருப்பது தான் நல்லது. வாழ்க்கை தரம் உங்களுக்கு உயரும். உடல் ஆரோக்கியத்தில் இந்த வாரம் ரொம்பவே கவனம் தேவை. எல்லாத்துலேயுமே மனக்கவலை ஏற்படும். வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது அவசியம். மேலும் உங்கள் குடும்பாதிபதி செவ்வாயும் லாபாதிபதி சூரியனும் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால எல்லாவற்றிலுமே பதட்டம் ஏற்படும். திட்டமிடாமல் சில வேலைகளில் ஈடுபட்டு சங்கடத்துக்கு ஆளாவீங்க. நிதானம் ரொம்ப அவசியம் உங்களுக்கு. திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் இந்த வாரம் நடக்கும். உயர் ரக வாகனங்கள் வாங்கும் யோகம் அமையும். பணம் சம்பாதிக்கிறதுல ஆக்கமும் ஊக்கமும் ஏற்படும். பல புண்ணிய தலங்களுக்கு பயணம் செய்யும் வாய்ப்பு கூட கிடைக்கும். சிலர் பிறரால் குற்றம் சாட்டப்பட்டு அவதிப்பட நேரிடும். பணிபுரியும் பெண்கள் பதவி உயர்வுகளை எதிர்பார்க்கலாம். சிலருக்கு ஓரளவு பணவரவு இருக்கும். உடன் பிறந்தவர்களுடன் அனுசரித்து போகிறது நல்லது. கல்வி தேர்ச்சி, தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனையும் உங்களுக்கு ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் தாயின் உடல்நிலையில் கவனம் ரொம்ப அவசியம். திட்டமிட்டபடி காரியங்களை செய்ய முடியாமல் தடங்கல்கள் ஏற்படலாம். எதிர்பாராத செலவுகள் உண்டாகும். மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உடல் நலத்தில் கவனம் ரொம்ப தேவை. தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருப்பது லாபம் அதிகரிக்க செய்யும். பணவரத்து இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். உழைப்புக்கேற்ற பலன் தாமதமாக தான் கிடைக்கும். சக ஊழியர்களிடம் அனுசரித்து போகிறது தான் நல்லது. மேலும் பூர்வீக சொத்தில் பிள்ளைகளாலும் நெருக்கடி ஏற்பட்டாலும் லாபக்கேதுவால் வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கும்.
வியாபாரம் தொழிலில் இருந்த தடைகள் விலகும், விருப்பம் பூர்த்தியாகும். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. மேலும் விசாகம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும். உறவினர்கள் வருகை இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்க. புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். திடீர் செலவு உண்டாகலாம், கவனமாக இருங்க. காரியங்களில் தடை தாமதம் ஏற்படலாம், கவனமாக இருந்துக்கோங்க. அலைச்சலால் உடல் சோர்வு ஏற்படலாம். ஆன்மீக நாட்டம் மனசுக்கு நிம்மதியை தரும். குலதெய்வ தலங்களுக்கு சென்று வருவது மனசுக்கு அமைதியை தரும். கணவனின் உடல் நலத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரம் வேலை ஒவ்வொன்றையுமே திட்டமிட்டு செய்கிறது நல்லது. வேலையில் இருக்கிறவங்க அதிகாரியை அனுசரித்து செல்வதால் நல்லது உண்டாகும். ஒரு சிலருக்கு திடீர் இடமாற்றமும் ஏற்படும். மேலும் நீங்கள் மருந்தீஸ்வரரை வழிபட மனக்கவலை விலகும். வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.